பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு சிங்கத்தை போல தைரியம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய இரத்தத்தினால் கழுவி நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். ஒரு நாள் தியானத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை அவருடைய வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நீதிமொழிகள் 28:1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் நீதிமான் எப்படி வாழ வேண்டும், இருதயத்தில் எப்படி நீதிமான் காணப்பட வேண்டும் என்று அவருடைய வார்த்தையில் அவருடைய விருப்பத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். அப்போ நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கும்போது வாழ்க்கை சூழ்நிலையில் கண்டிப்பாக அந்த தைரியம் வெளியில் வந்துதான் ஆகும். சிங்கத்தை போல தைரியம் என்னுடைய இருதயத்தில் இருக்குது என்று சொல்லும்போது அதை நம்முடைய உறவுகளில் கண்டிப்பாக நாம் காண்பிப்போம். நம்ம காண்பிக்கல் அப்படின்னா கூட அது தானாக வெளிப்படும். இன்றைக்கு அது எப்படிப்பட்ட வகைகளிலெல்லாம் வெளிப்படும் என்று நாம் தியானிக்க போகிறோம். இதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கலாம். நீதிமானுக்குரிய சுபாவங்கள் எனக்குள்ளால காணப்படுகிறதா? சிங்கத்தை போன்ற ஒரு தைரியம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஒருவேளை நம்ம காட்டில் போய் ஒரு சிங்கத்தோட நம்ம போராட வேண்டிய அவசியம் இந்த நாட்களில் இருக்காது. ஏன்னா தாவீதுடைய நாட்கள், சிம்சோனுடைய நாட்கள், அப்படிப்பட்ட நாட்களில் அவர்கள் நேரடியாகவே சிங்கத்தோடு போராடி ஆண்டவருடைய பலத்தினால ஜெயித்தார்கள். இப்போ இன்னைக்கு சிங்கத்தோடு போராடுவது அப்படிப்பட்ட விதத்தில் நமக்குள்ளால தைரியம் இருக்கிறதா என்று நம்ம காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உறவுகளில், சூழ்நிலைகளில், காரியங்களை கையாளக்கூடிய விதங்களில் நமக்குள்ளால் அப்படிப்பட்ட தைரியம் இருக்குதா என்று சொல்லி தான் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவதாக, நீதிமான்கள் எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை தான் அவர்கள் பேசுவார்கள். சத்தியத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, மறைக்கவே மாட்டார்கள். சகரியா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். அப்போ யார் தான் உண்மையை பேசுவாங்க அப்படின்னா, இருதயத்தில் ஒரு திடம் இருந்தாதான், ஒரு வலிமை இருந்தாதான், தைரியம் இருந்தாதான் எல்லா சூழ்நிலையிலும் அவர்களால் உண்மையை பேச முடியும். அல்லது மற்றவர்களை சமாளிப்பதற்காக அவங்க ஒரு சில தகவல்களை மறைத்து தான் பேசுவார்கள். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், நம் சிங்கத்தை போல தைரியமாக இருதயத்தில் காணப்பட்டு அதை நாம் சத்தியத்தை எல்லா சூழ்நிலையிலும் பேசுகிறதுல நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று. இரண்டாவதாக, இருதயத்தில் சிங்கத்தை போல தைரியம் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் எளியவர்களுக்காக பேசுவார்கள். எளியவர்களுடைய காரியத்திற்கு தங்களுடைய வாயை திறப்பார்கள். இந்த பூமியில் சமுதாயத்தில் நிறைய பேர் எனக்காக பேசுவதற்கு ஒருவர் கூட இல்லையே, நம்ம குடும்பத்தில், சமுதாயத்தில் இந்த சூழ்நிலையில் எனக்காக சப்போர்ட் பண்ணுவதற்கு, எனக்காக நிற்பதற்கு ஒருவர் கூட இல்லையே என்று அநேகர் இந்த பூமியில் காணப்படுறாங்க. ஆனால் நீதிமான் செய்யக்கூடிய ஒரு காரியம், எளியவர்களுக்காக நீதிமான் தன்னுடைய வாயை திறக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அப்போ இன்னைக்கு நிறைய நேரத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதவி செய்வதற்கு ஒரு விதமான பயம் இருக்கலாம். அவங்களுக்கு உதவி செய்ய நான் போய் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று அநேக நேரத்தில் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறோம். ஆனால் நீதிமான் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எளியவர்களுக்காக நிற்பார்கள். பேச முடியாதவர்களுக்காக இவர்கள் கண்டிப்பாக
பேசுவார்கள். அப்படிதான் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளால் இருந்து வெளிப்படுகிறதா? மூன்றாவதாக, நீதிமான்கள் தனித்து நின்று போராடுவார்கள். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திற்காக, சத்தியத்திற்காக அவர்கள் நிற்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்களோடு கூட நிற்பதற்கு ஒரு பெரிய குழு இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் அநேகம் பேராக இருக்கலாம். ஆனால் நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன் என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதுமே தனித்து நின்று போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள். தேவன் மேலே மட்டுமே விசுவாசத்தை வைத்து கொண்டு தேவன் என்னோட கூட இருக்கிறார், அது மாத்திரம் போதும் என்று அவர்கள் நினைத்து விசுவாசித்து தனிமையாக நின்று போராடுவார்கள். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல யோனத்தான் ஒரு பெரிய ஒரு சத்ரு சேனையை அவர் சந்திக்கிறார். ஆனால் யோனத்தானோடு சேர்ந்து போராடுவதற்கு யாருமே இல்லை. தன்னுடைய தகப்பனாகிய சவுல் இவங்க எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ யோனத்தான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆயுதத்தை பிடிக்கக்கூடிய ஒரு மனுஷனை மாத்திரம் கூட்டிக் கொண்டு தனிமையாக அவர் யுத்தத்துக்கு செல்லுகிறார். எப்படி யோனத்தானால தன்னுடைய தேசத்திற்காக தனிமையாக ஒரு பெரிய யுத்த சேனையை சந்திக்க முடிந்தது என்று சொல்லும்போது அவரே அதற்கு விளக்கத்தை சொல்லுகிறார். 14:6, போகலாம் வா, ஆயுததாரியை பார்த்து சொல்லுகிறார், போகலாம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். ஒரு பெரிய கூட்டத்திற்கு முன்பதாக போகும்போதும் கூட யோனத்தானுடைய உள்ளத்தில் என்னதான் இருந்தது? அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் நமக்கு வெற்றியை தருவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், தைரியம் உள்ளவராக இருக்கிறார். அதனால நாம் 2 பேரும் மட்டும் போனாலே போதும் என்று சொல்லி தைரியமாக அவர் யுத்த களத்திற்குள்ளாக செல்லுகிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தனித்து நின்று அவர் போராடி தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் வாங்கி கொடுக்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல அவருக்கு கிடைத்த வெற்றி ஒரு சிறியதாக காணப்பட்டது. ஆனால் அதை தொடர்ந்து அப்படியே இஸ்ரவேல் தேசம் அந்த இடத்துல யுத்தத்தில் அவர்கள் ஜெயிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாக இருப்பான் என்று சொல்லும்போது அவர்கள் தனிமையாக நின்று போராடுவதற்கு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. 4ஆவதாக, நீதிமான்கள் எப்படி தங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்துவார்கள் என்றால், அவர்கள் ஒரு வெளிப்படை தன்மையோடு பழகுவார்கள். எந்த காரியத்தையுமே மூடி மறைத்து அவர்கள் பயந்து சத்தியத்தை சொல்லுவதற்கு அல்லது உள்ளதை உள்ளபடி சொல்லுவதற்கு அவர்கள் தயங்கவே மாட்டார்கள். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் நாம் பார்க்கும்போது, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். நீங்கள் சத்தியத்தை மறைத்து பேச வேண்டிய அவசியமில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, உள்ளதை உள்ளபடியாக நீங்கள் சொல்லுங்க. அப்போ நீதிமானுடைய ஒரு தன்மை என்ன, அவருடைய தைரியம் எப்படி வெளிப்படுகிறது என்றால் உள்ளதை உள்ளபடி சொல்லுவார்கள். ஆனால் அதில் ஒரே ஒரு வித்தியாசம், அது இந்த இடத்துல இல்லை, அது எபேசியரில் இருக்கிறது. அவங்க தைரியமாக சொல்லுவதை கூட அன்போடு சொல்லுவார்கள். எதை செய்தாலும் அவர்கள் அன்போடு செய்வார்கள். தைரியமாக தான் சொல்கிறாங்க, உள்ளதை உள்ளபடி தான் சொல்கிறாங்க, இல்லதை இல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளால் இருந்து ஊக்கப்படுத்துறது என்ன அப்படின்னா, அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்களோ அந்த மனிதன் மேலே உள்ள வெறுப்பில் இல்லை, அல்லது அந்த மனிதனை காட்டிலும் இவர்கள் தைரியமானவர்கள் என்பதை காட்டுவதற்காக அல்ல, அவர்களுக்குள்ளால் இருந்து அவர்களை உந்தி தள்ளுவது தேவனுடைய அன்பு. தேவனை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் மனிதனையும் நான் என்ன பண்ணிடக்கூடாது? புண்படுத்திடக்கூடாது. அதனால் அவங்க சொல்கிறத அன்பினால் ஏவப்பட்டு சாந்தத்தோடு உண்மைக்காக அவர்கள் நிற்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தைரியமான காரியங்கள் வெளிப்படுகிறதா? 5ஆவதாக நம்ம பார்க்கும்போது, நீதிமான்கள் அவங்க தைரியத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, நிச்சயமில்லாத நேரத்தில் கூட தேவனை உறுதியாக நம்புவார்கள். அவர்களுக்கு முன்னால் எதுவுமே தெளிவாக காணப்படாது, இருள் தான் இருக்கும். என்னை ஒரு அடி எடுத்து வச்சா முன்னால் பாதாளம் இருக்கா, நல்ல பாதை இருக்கா, அது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிச்சயமில்லாத நேரத்தில் அவங்க எப்படி ஆண்டவரை நம்புவாங்க தெரியுமா?
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அப்போ அவங்களுக்கு சூழ்நிலை ரொம்ப கடினமாக தான் இருக்குது. அவங்க தேவனை மட்டும் நம்பினாதான் அவங்க அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சுய புத்தியின் மேல் சாராமல், இல்லை இருளடைந்து இருக்குதே நான் அப்படி பின்னால் ஓடி விடவா, அப்படி அவங்க பார்க்காம ஆண்டவரை நம்பி அவர்கள் முன்னால் ஒரு அடியை எடுத்து வைப்பார்கள். அப்போ நிச்சயமில்லாத நேரத்தில் கூட நிச்சயமான தேவனை அவர்கள் விசுவாசித்து அவர்கள் முன்னால செல்லுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா என்பதை நாம் கண்டிப்பாக யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமுள்ளவனாய் இருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. இப்போ நீதிமானாக நம்ம வாழுகிறோமா, நம்ம தைரியமாக நம்ம வாழுகிறோமா, அல்லது நம்ம தைரியம் இல்லாத பயம் நிறைந்த காரியங்களையே நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? பயத்தோடு நம்ம செய்து கொண்டு இருந்து நம்மையும் குழப்பிக்கொண்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் குழப்பிக்கொண்டு அப்படி ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நிறைய நேரத்தில் நம்ம சொல்லலாம், நான் நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு ஆதாரங்கள் காணப்படுகிறதா? இந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நீதிமானுக்குடைய அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அப்போஸ்தலனாக இருந்தபடியால் அப்போஸ்தலனுடைய அடையாளங்கள் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நம்ம கேட்கணும், நீதிமானுக்குடைய அடையாளங்கள் மற்றவர்களால் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நான் எப்படி ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை நான் தைரியமாக கடைபிடிக்க வேண்டும்? இந்த காரியங்களை நாம் யோசித்து ஆண்டவர் வழி நடத்துறதை போல நம்ம செய்யும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாயிருப்பான் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோமப்பா. எங்களை நீங்கள் நீதிமான்களாக மாற்றியிருக்கிறீர். உங்களுடைய சொந்த இரத்தத்தினால எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய நீதியே எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. அந்த நீதியில் நாங்கள் நடக்கிறோமா, அந்த நீதியில் நாங்கள் நிலைத்திருக்கிறோமா, இன்னைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய நீதியில் நிலைத்திருக்கிறது எந்த விதத்தில் வெளியில் காணப்படுகிறது? அந்த தைரியம் வெளியில் காணப்படுகிறதா? இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ளால ஒருவேளை பயம் இருக்கும் என்றால் ஆண்டவர் அந்த பயத்தை மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் பயத்தை விட்டு நீதி செய்ய ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறீங்க. அந்த ஆவியிலேயே நாங்கள் நடக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தைரியமாக கர்த்தருக்காக முன் செல்ல ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.